இடட்டன் பேட்டிலுடைய ஃபைனல்ஸ்ல ஷோ கோவேவை சந்திக்கிறான். டீம் ஷார்க் டூத்துடைய நாச வேலையினால கோவே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். அதுவும் இல்லாம அவனுடைய தங்கச்சிய காபு கடத்தி வச்சிருக்கான். அதனால காபு சொல்றதை கேட்கிற நிலைமைக்கு கோவே தள்ளப்பட்டிருக்கா. காபுடைய நாச வேலைக்கு ஷோவும் ஆளாவானா, தோப்பானா இல்ல ஜெயிப்பானா? Who would be the champion? நீ ரொம்ப நல்லா பண்ண கோவே. இன்னும் ஒரே ஒரு மேட்ச்ல நீ ஜெயிச்சிடு, அவ்வளவுதான். நாம ஜெயிச்சிடலாம். கோவே முதல் ரேஸ்ல ஜெயிச்சிட்டா, அதனாலதான் பெல் அடிக்குது. உன்னுடைய பெரிய கண்ணை வச்சு என்ன அப்படி முறைச்சு பார்க்காத. ஓ கோவே. ஓகே, அவங்கள எங்க இருப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா பாத்துக்கோங்க. இங்க அப்புறம் இந்த இடத்துல இங்க கூட இருப்பாங்க. கிக்குக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி அந்த மாதிரி வச்சிருக்கலாம்? இப்பவே நம்ம போய் அவளை காப்பாத்தி கொண்டு வரணும். காபுவை ஜெயிக்க விடவே கூடாது. நாம அவனை தடுக்கணும். மக்கோட உன் ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சுக்கிட்டு நீ தெற்கு பக்கமா போ. மிஸ்யூக்கி, நீங்க நகரத்தோட மைய பகுதியில தேடுங்க. டைகாவும் நானும் இந்த இடத்துலயே தேடுறோம். சரி வாங்க கிளம்பலாம். சரி. கவலைப்படாத கோயே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க தங்கச்சியை இந்த எக்ஸிட்டி முழுக்க தேடிக்கிட்டே இருக்காங்க. அதனால நீங்க இனிமே என்ன ஏமாத்தி ஜெயிக்கணுங்கிற அவசியமே வராது. உங்களோட உண்மையான எம்டிபி திறமையால என் கூட நீங்க போட்டி போடலாம். இங்க எதுவும் நடக்காது. இந்த எக்ஸிட்டி மொத்தமா காபுவோட கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு தேடினாலும் என் தங்கச்சியை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்பவே நீங்க ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? நாங்க இன்னும் தேடவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள எப்படி முடியாதுன்னு சொல்லலாம்? காபு யாராலையும் நெருங்க முடியாது. நான் சொல்றத நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? ஏற்கனவே நான் ஒரு முறை அவனை எதிர்த்து சண்டை போட்டிருக்கேன். ஆனா அப்ப தோத்துட்டேன். ஒரு ஆள் இவ்வளவு சக்தியோட எப்படி இருக்க முடியும்? ஏரோப்ளேன் டோர்னேடோ! Bloody Impact! பரவாயில்லையே, நீ இன்னும் உயிரோட தான் இருக்க. என்னை எதிர்க்கணும்னு நினைச்சா உன்னோட முடிவு அங்கதான் இருக்கும், தெரியுமா? அங்கன்னா எங்க? உன்னால எப்படி இது? பிளடி இம்பாக்ட்ங்கிற விசேஷ திறமை அவங்கிட்ட இருக்கு. அவன் மேல ஏறும்போது எனர்ஜியை வெளிப்படுத்தி கீழே இறங்குவான். அப்போ தரையில இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடும். அவனோட திறமைகள்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்மளால அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அவனோட பெரிய தாக்குதலுக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாது. உண்மையிலேயே அவன் பெரிய சாகசக்காரன். இதோ நாங்க வந்துட்டோம். இடட்டன் பேட்டன் டோர்னமெண்டோட இன்னொரு ரேஸ் ஆரம்பமாக போகுது. இந்த போட்டியை பார்க்க எல்லாரும் தயாரா இருங்க. ப்ளூ கோர்ஸ்ல இருக்கிறவரு சாதனை மேல சாதனை படிச்சுட்டு வந்தவரு, அப்புறம் அற்புதம் மேல அற்புதம் செஞ்சுட்டு வந்தவரு அவர்தான் ஷோ எமாட்டோ ஃப்ளேம் கைசரோட வந்திருக்காரு. ரெட் கோர்ஸ்ல இருக்கிறவரு நிஞ்சா கலையில புகழ் பெற்றவரு. அவர் இந்த போட்டியில ஜெயிச்சு சாம்பியன் ஆவாரா? ஏரோ சிசர ஓட்ட போறவரு கோவே நிஞ்சா ரைடர் அவர்தான். பறக்க தயாராரு ஃப்ளேம் கைசர். இந்த ரேஸ்ல ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இடட்டன் கோ! இது ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஷோ கட்டாயம் ஜெயிக்கணும். உன்னால முடியும் ஷோ. மிஸ் யூகி, இது வரைக்கும் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்ல, அவனோட தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரியல. நாங்க இப்ப பேஸ்மெண்ட்ல போய் அவங்கள தேட போறோம். அப்படியா? சரி, நானும் எங்கேயாவது போய் தேடி பாக்குறேன். எங்க அரசர் காபுவை பார்த்து பல வாரங்களாச்சு. உண்மையை சொல்றேன், எங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அப்புறம் எதுக்காக என் பின்னால வரீங்க? இல்ல நாங்க சும்மாதான் வந்தோம். தயவு செஞ்சு எங்களை சந்தேகப்படாதீங்க. எங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது. என்னது? எங்க பாரு, இது வரைக்கும் எதுவும் தெரியல. நாம இப்ப பிரிஞ்சு போய் தான் தேடி ஆக வேண்டியது இருக்கு. நான் மேற்கு பக்கம் போறேன். அப்படியா? சரி, நான் கிழக்கு பக்கம் போய் தேடுறேன். போலாம்.
என்ன பண்றது? நான் இதுல தோத்தனா கோவி தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் முடியாது. நான் இதுல தோத்தனா காபு எதிர்பார்த்தது அவனுக்கு கிடைச்சிடும். இது ஒரு இடாட்டன் பேட்டில். இது ஒரு MTB ரைடிங். இதுல எந்த தவறும் நடக்க கூடாது. நீ பின்னாடி போஷோ. உன்னால எந்த தவறும் நடக்க கூடாது. அதெல்லாம் முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிருவாங்க. காபுக்காக நம்ம இதை விட்டு கொடுக்க கூடாது. அவருக்காக நீங்க பொம்மையா மாற கூடாது. அங்க கியோச்சி இருக்காரு, அங்க ஆர்த்தர் இருக்காரு, அங்க டைகர் இருக்காரு. இவங்க எல்லாரும் உங்க கூட போட்டி போட்டவங்க. ஆனா இப்ப இவங்க உங்க பக்கம் இருக்காங்க. உங்க தங்கச்சியை தேடி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் சொல்றதை நம்புங்க கோவே. அதனால காபுவோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வாங்க. உனக்கு என்னமா புரியல? அவ சக்தியை பத்தி நான் சொல்லிருக்கல. ஆனா இது ஒரு இடாட்டன் பேட்டில். நாம இதுல ரேஸ நேர்மையா தான் ஓட்டணும். அது உங்களுக்கே தெரியல கோவே. எனக்கு இப்ப வேற வழியே இல்ல. இதுக்காக என் மேல கோவப்படாத. இது என்னோட தப்பு கிடையாது. இதுல இருந்து நீ சுலபமா தப்பிச்சிட்டியா? ஏரோப்ளேன் டோர்னேடோ! ரொம்ப வேடிக்கையா இருந்தது. என்னது? என்ன ஏமாத்தலன்னு பாத்தீங்களா? அப்படியா சொல்ற? இப்ப பாரு, எல்லாம் உனக்குதான். இதால என்ன எதுவும் செய்ய முடியாது. நான் நினைச்ச என்ன வேணாலும் செய்வேன் ஷோ. உனக்கு அடிப்பட வேண்டாம்னா முதல்ல போட்டியை விட்டு விலகிடு. இல்லனா என்ன ஆகும் தெரியாது. அதெல்லாம் என்னால முடியாது. எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிற? நீ ஏன் இப்படி மாறணும்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. உனக்கு தெரியுமா, நான் ஒரு உண்மையான MTB ரைடர். உங்களால முடியும் அண்ணா. நீங்க இந்த ரேஸ்ல ஜெயிச்சாகணும். நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. ஆமா, நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. இந்த நேரம் பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆனா நான் உங்க உள்ளத்துல எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பேன். எனக்கும் அது தெரியும் கீக்கோ. நல்ல ரெஸ்ட் எடுத்து உடம்ப பாத்துக்க. உனக்காக நான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சு காட்டுறேன் கீக்கோ. நீங்க MTB ஓட்டுறத பார்க்கணும் போல இருக்கண்ணா. நீங்க காத்தா பறப்பீங்கல்ல, எல்லாரை விடவும் நீங்க தான் வேகமா போவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை மாதிரியே நானே MTB ஓட்டுவேன். அப்படி நான் ஓட்டும் போது நீங்களே என் கூட வரணும் அண்ணா. நம்ம 2 பேரும் சேர்ந்து காத்தா பறக்கலாம். கூடி சீக்கிரம் அந்த நாள் வரும். நம்ம காத்திருக்கலாம். அந்த நாளுக்காக காத்திருக்கலாம். நான் மாறிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஷோ மாதிரி தான் இருந்தேன். MTV ஓட்டுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நாளெல்லாம் ஏன் என்னை விட்டு விலகி போயிடுச்சே. திரும்பவும் நான் உன்ன மாதிரி மாற போற ஷோ. என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். Come on, Flame Kaiser! இவரு சாதிச்சிட்டாரு. 2வது ரேஸ்ல ஜெயிச்சிட்டாரு. அவர்தான் ஷோ எமாட்டோ. ஓ கோவே, நீ என்ன ரொம்ப ஏமாத்திட்ட. நிஞ்சா ரைடரான கோவேவை ஷோ இப்ப வீழ்த்திட்டாரு. அடுத்த போட்டியோட முடிவுல தான் சாம்பியன் யாருன்னு தெரிய போகுது. அந்த ரேஸ்ல என்ன வேணும்னாலும் நடக்கலாம். கோவே ஏமாத்தி தான்பா ஜெயிச்சாரு. ஷோ தான் உண்மையான சாம்பியன். கோவேக்கு இந்த டோர்னமெண்ட்ல இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது. கோவே மோசமான ஆளு. இப்படி எல்லாம் ஒருத்தரை பத்தி தப்பா பேசாதீங்க. நீ என்ன சொல்ற? இதுக்கெல்லாம் காரணம் காபு தான். கோவையோட தங்கச்சியா காபு கடத்தினதுனாலதான் கோவை அப்படி பண்ணாரு. நீ சொல்றதுல உண்மையா? உனக்கு எப்படி தெரியும்? இங்க என்ன நடக்குது ஒன்னும் புரியலையே. பாரு, சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா அது கிடைக்கல. ரேஸ் நடக்கிற இடத்துல மட்டும் தான் தேடி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. உனக்கு வைராகியம் இருக்கு. ஆனா காபு உன்னால தோக்கடிக்க முடியும் நீ நினைக்கிறியா? என்னால நிச்சயம் முடியும். நீங்க தான் வேகமா போவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை மாதிரியே நானே MTB ஓட்டுவேன்.
நீ இவ்வளவு தைரியமா பேசுறதுனால உன்னால அது கண்டிப்பா முடியும்னு எனக்கு தோணுது. ஆமா, நிச்சயமா நான் அவனை வீழ்த்துவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க காபு. உன் தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கான்றத நீ மறந்துட்டியா? நீ தோத்தா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல. நான் என் தங்கச்சி கிட்ட பேசணும். முடியாது, அவ இப்ப இங்க இல்ல. ஆனா கவலைப்படாத, எங்கேயோ ஒரு இடத்துல அவ இப்ப சந்தோஷமா தான் இருப்பா. 3வது ரேஸ் அவ நிச்சயமா பாப்பா. உன் ரேஸ பார்க்கும்போது தான் அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்காக நீ ஜெயிக்கணும். அப்படி இல்லனா என்னோட குறிக்கோள்ல நீ கைய வைக்கிற. நான் அப்புறம் பேசுறேன். நான் காத்து மாதிரி நான் பைக் ஓட்டணும். இனிமே எனக்கும் டீம் ஷாட் டூத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இப்படிதான் இருக்கணும். சரி வாங்க, நம்ம கீக்குவை போய் காப்பாத்தலாம். ஷோ என்னாச்சு? கீக்கு எங்கது பாத்தீங்களா? அவ கிடைச்சாளா? கொஞ்சம் இரு, என்னால இப்ப எதுவும் முடியல. வேகமா பறந்து வந்ததுனால மயக்க வர்ற மாதிரி இருக்கு. பாத்து ஜாக்கிரதையா இருப்பா. அது அது மிஸ் யூகி சொன்னாங்க நாம தேடுற கீக்கு ரேஸ் ட்ராக்ல தான் எங்க இருக்கலாம். கடைசி ரேஸோட கோர்ஸ் ரொம்பவே முக்கியமானது. இது இந்த நகரம் முழுக்க பரவி கிடக்குது. எல்லா பகுதிகளையும் சுற்றி வளைக்குது. இது ஒரு அதிசயமான கோர்ஸ். இங்க ஒரு அற்புதமான ரேஸ் நடக்க போகுது. வாயை திறக்க போறியா இல்லையா? சொல்லு, கோவையுடைய தங்கச்சி எங்க இருக்கா? எங்க? அந்த 4 பேர்ல ஒருத்தன் தான் காவல் காத்துட்டு இருக்கானா? எனக்கு அத பத்திலாம் எதுவும் தெரியாது. இல்ல, நீ போய் சொல்ற. ரேஸ் நடக்கிற இடத்துல தான் அவ எங்கேயோ இருக்கா. அது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? சும்மா போட்டு வாங்கின. உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளுதான். நான் உன்னை ஏதாவது செய்யறதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிடு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, டோர்னமெண்டோட கடைசி ரேஸ் இதுதான். இதோ இப்ப ஆரம்பமாக போகுது. இடாட்டன் கோ! ஷோ 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 அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கியோச்சி கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியா? அவ எங்க இருக்கா? இந்த ரேஸ் நடக்கிற இடத்துல தான் அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன என்ன எங்க? எங்களுக்கு சரியா தெரியல. இங்க பாருங்க, தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. நேத்து ராத்திரியில இருந்து அவளை நான் பார்க்கல. ஆனா ஏதோ ஒரு உயரமான இடத்துல தான் அவளை வச்சிருக்காங்க. அதனால உயரமான இடத்துல எல்லாம் போய் தேடி பாருங்க. அங்க இருந்து ரேஸ கூட நல்லா பார்க்க முடியுமா? இந்த தகவல் தான் எங்களுக்கு கிடைச்சது. நீ கவலைப்படாத, அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா காத்து வாங்கிட்டு தான் இருப்பா. 3வது ரேஸ கூட அவ நல்ல விதத்துல பாத்துட்டு இருப்பா. உன் ரேஸ பார்க்கணும்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவ அங்கதான் இருக்கணும். சர்ச் டவர்லயே அவளை வச்சிருக்காங்க. இந்த நகரத்துல இதுதான் உயரமான பில்டிங். இதை நான் எப்படி யோசிக்காம விட்டுட்டேன்? விட மாட்டேன். இங்க என்ன நடக்குது? போட்டி ஏன் இப்படி நடக்குது? போட்டியாளர்கள் 2 பேருமே ட்ராக்கை விட்டு போறாங்க. அதுவும் சேர்ந்தே போறாங்க. என்ன நடக்குது? நீ விளையாடுறியா? அங்க சோத்துல என்ன பண்ற? என் முகத்துல எதுக்காக இப்படி பண்ண? ஓ சாரிப்பா, மன்னிச்சிரு. நீ இப்ப என் கூட வர. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல. என்ன இது, எல்லாரும் இப்படி விழுறீங்க? உங்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப கலரா இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? இதோ நானும் வரேன். அங்க பாருங்க, கீகோ அந்த டவர்ல தான் இருக்கா. வேகமா வாங்க, நாம சீக்கிரமா போறோம். கவலைப்படாத கீகோ, இதோ நாங்க வரோம். யாரு இங்க வராங்க? ஓ ஷோ கோவேவா. அண்ணா, நீங்க எப்படி? அரசரே, அவங்க எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் இங்க இருந்து போயிடுறேன், என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப இங்க இருந்து நீ எங்க போலான்னு நினைக்கிற? நீ இங்க இருந்து எங்கேயும் ஓட முடியாது. மன்னிச்சிருங்க அண்ணா, உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன். பரவாயில்ல, நீ நல்லா இருக்கே, அதுவே எனக்கு போதும். ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. நீ எனக்கு திரும்ப கிடைச்சது சந்தோஷமா இருக்க.
ஷோ உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ என் தங்கச்சியை காப்பாத்திட்ட. நான் இதை என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். நான் உனக்கு பெரிய அளவுல கடமைப்பட்டிருக்கேன். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, விடுங்க. இந்த பொண்ணை கொஞ்ச நேரத்துக்கு நாங்களே பாத்துக்கிறோம். ஆனா நீங்க முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு, அதை முடிக்காம இங்கேயே இருக்கீங்களே. அதுவும் சரிதான். சரி வாங்க, நம்ம திரும்ப ரேஸ் ஆரம்பிக்கலாம். இதோ வர. கடைசியா இப்பதான் நாம 2 பேரும் ஒரு உண்மையான ரேஸ் ஆரம்பிக்க போறோம்ல? ஆமா. ஏரோ சிஸ்டரோட சக்தி என்னன்னு நீ கூடி சீக்கிரம் பார்க்க போற. உண்மையிலேயே நீ நல்லா ரேஸ் ஓட்டுற ஷோ. ட்ராக்ல எந்த தடைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் நீ தாண்டிடுற. ஆனா இதே வேகத்தை உன்னால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுமா? என்னது? அவர் பறக்குறாரு. உண்மையிலேயே அவர் பறக்குறாரு. கடைசியா கோவை தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்துறாரு. இது வரைக்கும் நான் இது மாதிரி பார்த்ததே இல்ல. இவர் காத்துல ஒரு அலை போல பறந்து போறாரு. இவர் ஒரு காத்தாவே மாறிட்டாரு. பாத்தீங்களா, அவர் வயர்ல ஓட்டுறாரு. ஏற்கனவே இதை நான் பாத்திருக்கேன். நிஜமாவே இது அற்புதம் தான். இதெல்லாம் அவர் எப்படி பண்றாருன்னே எனக்கு புரியல. நீங்க பறக்குறீங்களான்னா நீங்க எப்பவும் ஆசைப்படுற மாதிரியே இப்ப கூட நீங்க பறக்குறீங்க. எந்த பக்கம் போனாலும் என்ன ஒரே தடங்களா வருது? வழியில இவ்வளவு தடை இருக்கிறதால இதுல நான் தோத்து போயிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, இந்த ரேஸ்ல கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் எத்தனையோ போட்டிகள்ல ஜெயிச்சவன். இந்த போட்டியில தோக்க கூடாது. மகோட்டோ, உசுகே, கக்கேரு, கியோயிச்சி, ஆத்தர், அப்புறம் மிஸ் யூகி, இவங்க எல்லாரும் இந்த போட்டியில நான் நிச்சயம் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க. அதனால இந்த போட்டியில நிச்சயமா நான் தோக்க கூடாது. அப்பா, நான் போக வேண்டிய வழி எனக்கு தெரியுது. Come on, Flame Kaiser! நீ யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டணும். Come on! Hidden Champ! என்னது? அவன் இப்ப என்ன பண்றான்? என்னது புதுசா வித்தியாசமா இருக்கு? எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப அற்புதமா இருக்கு ஷோ. அவன் கடைசியா சாதிச்சிட்டான். ஷோ தன்னுடைய ஹிடாட்டன் பைக்கினுடைய உண்மையான சக்தியை இப்ப வெளிப்படுத்திட்டா. இங்க என்ன நடக்குது? சீக்கிரம் போ ஷோ. வேகமா போ. சீக்கிரம். போட்டி முடிஞ்சது. இதோ இந்த போட்டியில ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. இவர் தன்னுடைய எதிரியை வீழ்த்தி இருக்காரு. நிஞ்சா ரைடரான கோவேவை இவர் வீழ்த்தி இருக்காரு. யாருன்னு புரியுதா? இந்த இடட்டன் பேட்டன் டோர்னமெண்டோட சாம்பியன் ஃப்ளேம் கைசரை ஓட்டிட்டு வந்த ஷோ எமாட்டோ தான். எல்லாரும் வந்துட்டீங்களா? உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஷோ. நான் உங்ககிட்ட தோத்தாலும் நான் இது வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே கிடையாது. அதுக்காக ரொம்ப நன்றி. உண்மையாவா சொல்றீங்க கோவே? அப்படி பாடு. கேட்டீங்கல, நான் இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிட்டேன். யே யே! நான் இதுல ஜெயிச்ச மாதிரி தெரியல. வெற்றிக்கனிய ஷோவோட கையில கொடுத்ததும் இடாட்டன் பேட்டில் முடிஞ்சது. இப்ப இவங்க கையில 10 கோல்டன் எம்பளம் இருக்கு. சீல் பண்ணப்பட்ட கதவை இவங்களால திறக்க முடியுமா? ஷோவும் அவனுடைய நண்பர்களும் அவங்க வீட்டுக்கு போக முடியுமா? இவங்களுடைய அற்புத பயணம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது.
ஹாப்பிங். உடம்பு கீழே இறக்கி வண்டியை தரையில இருந்து மேல தூக்கி நீங்க ஜம்ப் பண்ணணும். அடுத்தது சைட் ஸ்கேட். பைக்கை திருப்பி வண்டியை சாய்ச்சி அப்படியே கொண்டு வரணும். இருக்கட்டும். எப்படியோ இந்த வாண்டு பையன் இவ்வளோ பெரிய போட்டியில ஜெயிச்சிட்டானே. பரவாயில்ல, உனக்கு இது நல்லதுதான் ஷோ. பரிசளிக்கும் விழாவில் நான் உன்னை சந்திக்கிறேன். அங்க எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்கல்ல. உன்னை நீ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சரி, எல்லா எம்பளங்களையும் நீ வச்சுக்க. ஆனா அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். அதை வச்சுக்கிட்டு உன்னால வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அது மட்டும் உண்மை. இடாட்டன் ஜம்பில் அடுத்த எபிசோடில் வருவது எக்ஸ் டவரை குறிவைத்தல்.